ஆனால் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை இல்லை என்று சொன்னால் மகத்தான காரியம் செய்தாலும் கூட அல்லாஹ் இடத்தில் அற்பமான செயலாக கூட ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மட்டுமல்ல, சில போது இஹ்லாஸ் இல்லாமல் நாம் செய்த அந்த அமல் கூட நமது தண்டனைக்கும் நமது மறுமையின் தோல்விக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. ஆம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற போதோ அல்லது கனவிலோ சொர்க்கத்துக்கு செல்கின்றார்கள். சொர்க்கத்தினுடைய முன்பகுதியில் பார்க்கின்றார்கள், ஒரு மனிதர், குறிப்பிட்ட ஒரு மனிதர் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறார். அவருடைய நடமாட்டம் தென்படுகிறது. அடுத்து சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதிக்கு சென்றார்கள். அங்கேயும் பார்க்கின்றார்கள், அதே மனிதர்தான் அங்கே அதிகமாக நடமாடி கொண்டிருக்கின்றார். அடுத்து சொர்க்கத்தினுடைய உச்சமான இடம், உயர்ந்த இடத்துக்கு சென்றார்கள். அங்கேயும் பார்க்கின்றார்கள், அதே மனிதர்தான் இங்கேயும் நடமாடி கொண்டிருக்கின்றார். அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு ஆச்சரியம். ஆரம்பமாக பார்த்தோம், அவர்தான் நடமாடி கொண்டிருந்தார். நடுப்பகுதியில் பார்த்தோம், அவர்தான் நடமாடி கொண்டிருந்தார். சொர்க்கத்தினுடைய இறுதி எல்லைக்கு சென்றாலும் அவர்தான் நடமாடி கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு இவர் என்ன பெரிய பாக்கியத்தை பெறுவதற்கு என்ன செயலை செய்தார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த மலக்கு, அநேகமாக ஜிப்ரீலாக இருக்க வேண்டும், கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இத்தனை பெரிய அந்தஸ்தை பெறுவதற்கு இவர் என்ன அமல் செய்தார் என்று கேட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, இவர் மக்கள் நடமாடுகின்ற போகின்ற வருகின்ற பாதையில் ஒரு முள்ளு செடி இருந்தது. கருவேல மரம் அல்லது நெருஞ்சி முள் போன்று ஒரு சின்ன ஒரு முள்ளு செடி இருந்தது. அது போகின்ற வருகின்ற மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தது. காலிலே தைக்கும், அல்லது ஆடையை இழுக்கும், அல்லது உடலிலே கோரையை ஏற்படுத்தும். இப்படி மனிதர்களுக்கு போகின்ற வருகின்ற மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்தது. யாரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை, கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இந்த மனிதர் மக்களுக்கு தொல்லை தருகின்ற அந்த முள்ளு செடியை அல்லாஹ்வுக்காக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்தமான எண்ணத்தோடு, பேருக்காக, புகழுக்காக, விளம்பரம், பாராட்டு என்று எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யாரும் இல்லாத போது சென்று அந்த முள்ளு செடியை வெட்டி மக்களுக்கு தொல்லை தராத இடத்தில் கொண்டு போய் அப்புறப்படுத்தினார். அந்த செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். சின்னஞ்சிறு செயல், ஒரு மனிதனுக்கு தொல்லை தருகின்ற ஒரு முள்ளு செடியை ரோட்டில் இருந்து அதை வெட்டி அப்புறப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண செயல். ஆனால் அதை இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்தார். யாரும் தன்னை பாராட்ட வேண்டும், அதன் மூலமாக மக்களிடத்தில் தான் விளம்பரம் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் அறவே இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இந்த காரியத்தை செய்தார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதன் காரணமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை தோழர்களான சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள். எப்படி? லா தசுப்பு அஸ்ஹாபி, இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் பெருமானார், ஒட்டுமொத்த உம்மத்துக்கு. லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள். காரணம், லவ் அன்ஃபக அஹதுன் மிஸல உஹதின் ذهبன் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, உங்களில் ஒருவர் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும், அளவு உஹது மலையளவு, செய்யப்படுகின்ற பொருள் தங்கம், உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு, என்னுடைய தோழர்கள் இரண்டு கைகள் நிரம்ப தானியத்தை அள்ளி கொடுத்திருந்தால், அவு நஸீஃபஹு, அல்லது அதிலே பாதி, ஒரு கை நிரம்ப தானியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக எடுத்து கொடுத்திருந்தால் என்ன கூலியை பெறுவார்களோ அந்த கூலியை நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் உங்களால் அடைய முடியாது என்று சொன்னார்கள். அன்புகளே, கற்பனைக்கு நமக்கு எட்டவில்லை. நாம் செய்வதோ தங்கத்தாலான தர்மம், அவர்கள் செய்வது தானிய தர்மம். நாம் செய்கின்ற அளவு உஹது மலையளவு, எத்தனை 1000 டன் இருக்குமோ அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். ஆனால் அவர்களோ இரண்டு கைகளையும் சேர்த்து வைத்தால் ஒரு என்னவோ அந்த அளவுதான், அல்லது அதிலே ஒரு பாதி, ஒரு சிரங்கை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மை நாம் செய்கின்ற
மலையளவு தங்க தர்மத்துக்கு கிடைக்க மாட்டாது என்று சொன்னார்கள். என்ன காரணம்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்ற அறிஞர் பெருமக்கள் அடியிலே விளக்கம் தருகின்றார்கள். அருமை சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்த இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை, களப்பற்ற முறையில் வேறு எந்த ஒரு நோக்கத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு நோக்கத்தையும் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தங்களுடைய தர்மங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உயர்ந்த இஹ்லாஸுக்கு, பரிசுத்தமான எண்ணத்துக்கு கூலியாகத்தான் அல்லாஹ் அவர்களின் சின்னஞ்சிறு அந்த அமலுக்கு இந்த மகத்தான கூலியை கொடுக்கின்றான்.